ஓகே, நாங்கள் கேட்டது இது, எங்களுக்கு கச்சது என்னமோ அது. நாங்கள் கேட்டது ஒன்று, ஆனால் எங்களுக்கு கச்சது இது. ஆக்சுவலாக இது ஃபுல்லுன்னு அவன் சொன்னார். இன்னொன்று இருக்குது, பிரமிட் இருக்குது, பிரமிட் பாருங்கன்னாரு. நான் நினச்சேன் இதுலேயே பிரமிட் டைப் இருக்கும் போல நினச்சா, அதை சொல்லிட்டாரு. இதை 3.5 கூட எடுத்துருக்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக இதை நம்பி தான் வந்தோம். இதுக்கு வந்தான்னு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஒரு டேர்ம்ஸில் பேசுகிறேன். நம்ம கிளாஸ் ஹவுஸ் சொல்லி பேசுவோம், அவர் கிளாஸ் ஹவுஸ்னால் பிரமிட்டில் இருக்கிறவங்க கிளாஸ் ஹவுஸ் சொல்லிட்டு அந்த டேர்ம்ஸில் பேசுகிறாரு. ஆனால் அது கிடையாது. கேட்டால் இது ஏ ஃப்ரேம், அது வந்து பிரமிட், அந்த மாதிரி அவங்களோட பாஷையில் பேசும்போது நம்மளுக்கு புரியல. அது அதனால் அந்த கன்ஃபியூஷன்லேயே நம்ம அது தப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ட்ரக்கிங் போனவங்க மார்னிங் ட்ரக்கிங் போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வராங்க. எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த 4 கிலோமீட்ரு வெளியேந்து உள்ளே வரது குடல் குண்டானிலாம் வாயில் வந்துடும். அவ்வளோ ஒரு தரமான ஆஃப் ரைட் ரோடு இது. ஆனால் மூணாரில் இந்தமாரி ஆஃப் ரைட் ரோடுக்கு தான் அமௌண்ட்டே வந்து 3000 அந்த மாதிரி கேட்குறாங்க. மேலே கூப்பிட்டு போவோம், மலை மேலே காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவோன்னு. இவங்க அதை நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்து அது ஒரு நல்ல சைட்டிங். நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா சில் அவுட்டாக இருக்கும். தென் இங்கே வந்து நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா எந்த நெட்ஒர்க்கும் கிடைக்காது. இங்கே கிடைக்கக்கூடிய நெட்ஒர்க் ஒன்று ஜியோ. அதுலேயும் நெட்டு அந்தளவுக்கு கிடைக்காது, ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இவங்க ஒய்ஃபை தரணுவாங்க. அந்த ஒய்ஃபையும் நல்லா பர்ஃபெக்டாக இல்லை. அந்த ஒய்ஃபைல ப்ராப்ளம் இருக்குது. இப்போவே 5 Mbps தான் வருது. ஆளுங்களாம் இருந்தால் சோலி முடிஞ்சுது, ஸ்பீடு கிடைக்காது, பார்த்துக்கோங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல மிஸ்டேருங்களே, ஆனால் எங்களுக்கு பின்னாலே இறங்கியிருக்கு. எனக்கு தினம் ஆயிடுச்சு, இங்கே கொஞ்சம் இறங்கியிருக்கலாம்ல. வாட் டு டூ? ஓகே, இட்லி பாருங்கள் நீங்களே. எஸ், சாம்பார் இருக்குது. யா, சாம்பார். என்னப்பா வடை இல்லையா? இட்லி இருக்குது, வடை இல்லை. காத்தால அதேமாரி பிளாக் டீ கொடுத்தாங்க. இங்கே மில்க்கு இருக்காதான், பிளாக் டீ தானா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கேசரி நம்மளுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது, வேணாம். இப்போதைக்கும் போவோம். அங்கே ஒரு கேம்ப் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க, ஃபயர் கேம்ப்பு. அது பக்கத்துலேயே இங்கே ஒரு ஃபயர் கேம்ப் இருக்குது. ஃபுட், அபவுட் தி ஃபுட். இட்லி சாஃப்டாகவே இருக்குது, சட்னியும் நல்லாயிருக்கு. நேற்று சாப்பிட்ட சப்பாத்தி இது எவ்வளோ மேல். ஆஹா, இதான் டைனிங் டேபிள். இனிமேல் டேபிள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் டேபிள். எஸ், ஆப்வியஸ்லி நாங்கள் தங்கின அந்த பிரமிட் ஹவுஸ்ன்றாங்க 25. அது விட்டிங்கன்னா பக்கத்துலேயே பார்க்கலாம், டென்ட் இருக்கும். டென்ட்டு வந்து 2000 டென்ட் ஸ்டே. நீங்கள் மேலே பார்க்கலாம் ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்குல்ல, அதுதான் 3.5 பர் பர்சன். இது எல்லாமே பர் பர்சனுக்கு. இதில் என்னென்ன தராங்க பார்த்தீங்கன்னா, நைட் டின்னர் தராங்க, சுமாராக இருந்தது. அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. தென் நைட் வந்து நைட் சஃபாரின்னு ஒன்று கூட்டின்னு போகிறாங்க. பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது அங்கே. முச்சோன்னா மார்னிங் வந்து வாக்கிங் ஃபால்ஸ் கூப்பிட்டு போகிறான்றாங்க. ஃபால்ஸ் நல்லா இருக்குது. ஃபால்ஸில் நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க, சில்லுன்னு இருக்கும். 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். நம்ம இங்கேருந்து காட்டுக்குள்ளே போயிட்டு காட்டுக்குள்ளே வரணும். ட்ரெக்கிங் நல்லா ஃபிட்டாகிறவங்க போனால் அவங்களுக்கு பிடிக்கலாம். நாங்கள் போகல, நைட் சஃபாரியும் போகல, இப்போ ட்ரெக்கிங்கும் போகல. நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். போட்டுக்கலாம் நான் எடுத்துப்பேன், எல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேவா? நீங்கள் பார்க்கலாம், அதுதான் பூம்பாறை வில்லேஜ் ஃபாரஸ்ட்டு. பூம்பாறைக்கு மேலே இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிட்டிங் சும்மா உட்காந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஊஞ்சல், நீங்கள் ஆடுறதுக்கு. தாய் ஒலி உட்காந்து தெரியாதவன் உட்காந்தானா உண்டு தான் வாரணும் அவன். சும்மா ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கிளாஸ் ஹவுஸில் என்னென்னா, அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே டல்லாகி போயிடுது. நம்ம உள்ளே உட்காந்து கிளாஸ் இல்லை, மைக்கா. அந்த மைக்கா உள்ளே உட்காந்து பார்த்தோம்னா வெளியே எதுவுமே தெரியல, வெளியே வந்தால் தான் தெரியுது. அது நம்ம டென்ட்டுக்குள்ளேயே எதுவும் தெரியாமல் இருக்கலாமே, எதுக்கு அதில் வந்துருக்கணும்? ஆக்சுவலாக இதான் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயருக்கான ஸ்பாட்டு. இது நல்லா இருக்குது, நல்லா பெருசாக நல்லா இருக்குது. அங்கே வச்சு ஸ்பீக்கர்ஸ் போடுறாங்க, அங்கே நைட் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே டின்னர், உள்ள கிச்சன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் பாயிண்ட்டு. டாய்லெட் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்குதுங்க. ஹாட் வாட்டரும் அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், மேக்கப் பண்ணிக்கலாம். டாய்லெட்ஸும் காமிக்கிறேன், பார்க்கலாம். லைட்ஸ் வச்சு நல்லாவே இருக்குங்க. இங்கேருந்து அப்படியே வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஆக்டிவிட்டி பிளேஸ். இந்த இடத்துல சும்மா ஒரு சிட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. இது பேர் பிரமிடா. 2.5 பர் பர்சனுக்கு. இங்கே உள்ளே மெயினாக பாருங்கள், கொஞ்சம் வயசானவங்களாம் வந்தால் ஏற முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஏறனா அவ்வளோதாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. 3 பேர் படுக்கிறேன், 2 பேர் தான். 3 பேருக்கு போட்டுக்கலாம், சைடில் பேக் வச்சுக்கலாம். ஒரே ஒரு இதுவே டென்ட்டு கேம்புக்கு இதுக்கு வந்து ஒரு சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம்.
இதில் ஏறினீங்கன்னா எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். கண்டிப்பாக உள்ளே உட்கார முடியாது. நீங்கள் தயவுசெய்து இதை எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக வெறும் 20 கூட எடுத்துக்கோங்க. எப்படி சொல்ல, டென்ட் ஹவுஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வெயில் நகுதுன்னு அடிக்குது, உட்காரவே முடியாது, நிற்கவே முடியல. அதேமாரி இந்த இடத்துல இந்த மாதிரி பிளாஸ்டிக் இடத்துல சார்ஜ் போடாதீங்க. சார்ஜ் போட்டிங்கன்னா ஏறாது. நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த நார்மலாக இருக்கிற இடத்துல சார்ஜிங் பாயிண்டில் போட்டிங்கன்னா சார்ஜ் கண்டிப்பாக சீக்கிரமாக ஆயிடும். இதில் சார்ஜ் போடாதீங்க. நைட்டில் மட்டும் போடுங்க, சார்ஜ் ஏறும். பகலில் போட்டால் ஏற மாட்டுது சார்ஜ். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதான் இந்த இடத்தோட வியூ பாயிண்ட்ன்றாங்க. பார்க்கலாம். அந்த சைடு பழனின்றாங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. மறுபடியும் பூமாலை தான் தெரியுது. இந்த சைடு ஏதோ ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் ஒன்று தெரியுது. ஃபைனலாக இந்த ட்ரிப் ஒர்த் இல்லையான்னு கேட்டால், நீங்கள் வரதான் இந்த ட்ரிப்புக்கு முன்னாலேயே புக் பண்ணி ஒரு 11 o'clock மார்னிங் 11 o'clock வந்துட்டிங்கன்னா உங்கள் லஞ்ச் கொடுத்து உங்களை ஸ்டே பண்ண வச்சு திரும்பி உங்களை நைட் சஃபாரி கூப்பிட்டு போயிட்டு மார்னிங்லாம் பண்ணுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம். உங்களுக்கு இதோட காண்டாக்ட் நம்பர் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வரலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா 10க்கு என்ன கேட்டிங்கன்னா என்னோடய பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 5 தான் கொடுப்பேன். ஆனால் மார்னிங் நல்லா இருந்து இதுவும் நல்லா இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் அவள் தான். ஆனால் புதுசாக வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நல்லாவே ஃபீல் பண்ணீங்க. See it on another video. Bye.